வணக்க மக்களே, சற்று முறையான செய்தி ஒன்று வெளியாகுள்ளதாம். காலையிலே இபிஎஸ்க்கு அதிர்ச்சியா? 2026 தேர்தல் கூட்டணி என்பது டிடிவி தினகரன் வெளியிட்ட திடீர் அறிவிப்பு. வாங்க வீடியோவை முன்பாக்கலாம். இந்த பாப்பா தமிழகத்தில் தேர்தல் நெருங்க பரபரப்புக்கு பஞ்சமில்லாம தேர்களும் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா? அதாவது அதிமுக, திமுக, தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் நாம் தமிழர் என தமிழகத்தில் கண்டிப்பாக 4 முறை போட்டியாகத்தான் கண்டிப்பாக நடைபெறும் என்று அரசியல் வியூகங்கள்லாம் வகுத்து வருகிறதா? அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் நெருங்கக்கூடிய நிலையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளை எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில்தான் அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பக்கமோ, மறுபக்கமோ திமுக அதன் வலுவான கூட்டணியை வைத்துதான் தமிழகத்தில் ஆட்சி செய்ய அதற்கான வேலைகள் எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் செய்து வருகிறார். இதனைத் தொடர்ந்துதான் கண்டிப்பாக தமிழகத்தில் 4 முனை போட்டி என்பது உருவாகும். புதிதாக களமிறங்கிய தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கூட நாம் தான், அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல்வர் வேட்பாளர் எப்பொழுதுமே விஜய் தான் என்று அக்குழு தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றப்பட்டதா. மட்டுமின்றி தனியாக தனித்து போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் சீமான் கூட நாங்கள் தனித்துதான் போட்டியிடும் என்று கூறியிருக்கிறார். இதனால்தான் கண்டிப்பாக தமிழகத்தில் நிலவக்கூடிய சட்டமன்ற தேர்தலானது அதாவது சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா. இதனிடையில் விஜய் யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறார் என்பதும் ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பாக உள்ள நிலையில்தான் விஜய்க்கு அரசியல் பிரபலங்களும் பலரும் தொடர்ந்து தனது ஆதரவையெல்லாம் அளித்து வருவதாக கூறப்படுகிறதா. அதன்படிதான் அமமுகவின் பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் கூட விஜய் தொடர்பு கொண்டு ஆதரவு தெரிவித்த நிலையில் நேற்று சென்னையில் செய்தியாளரை சந்தித்து பேசிய அவர், பீகார் தேர்தல் என்பது முடிவுகள் தமிழகத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. அது எஸ்ஐஆரை தமிழகத்தைச் சேர்ந்த அலுவலர்கள் தான் மேற்கொண்டு வருகிறார்கள். அதனால்தான் இது பற்றி கொஞ்சம் கூட யாரும் பயப்பட வேண்டாம். தேர்தலுக்கு இன்னும் காலம் உள்ளதால் எங்களோடு சில கூட்டணி கட்சிகளெல்லாம் சேர்ந்தவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். கூட்டணி குறித்து நாங்கள் இன்னும் எந்த ஒரு முடிவுமே வெளியிடலாம் என்று டிடிவி தினகரன் அவர்கள் தெரிவித்திருந்தாராம். அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது, 2026 தேர்தலில் திமுக மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் இடையேதான் கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு கடுமையான போட்டியாக இருக்கும். நாட்டின் நிலவரங்கள் மற்றும் சர்வே நிலவரங்கள் வைத்துதான் ஒரு நடுநிலையாக நான் இதை கூறுகிறேன் என்று அவர் கூறியிருந்தாராம். அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது, இது யதார்த்தமான ஒன்றுதான். ஆனால் பழனிசாமி எங்களுக்கு துரோகம் செய்து விட்டார். அதனால் எங்களை சந்திக்க அவர் தயங்குவார். எங்களை பொறுத்தவரை துரோகத்தை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு என்றும் அவர் கூறியிருந்தார். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கும் வரை நாங்கள் ஒருபோதும் அவர்கள் கூட்டணிக்கு செல்ல மாட்டோம் என்று டிடிவி தினகரன் அவர்கள் உறுதிபட தெரிவித்திருந்தாராம். அதாவது தமிழகத்தில் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி இருக்கும் வரை நாங்கள் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க மாட்டோம் என்று அமமுகவின் பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் தெரிவித்தது அரசியலிலே ஒரு பரபரப்பையும் கிளப்பியிருக்கிறதா. அது மட்டுமின்றி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக டிடிவி தினகரன் யாருடன் கூட்டணி என்பதை, அதாவது தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைப்பாரா என்ற நிலைப்பாட்டில்தான் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறதாம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.